இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு எவ்வளவாய் தேவை என்பதை இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே, யோவான் நற்செய்தி நூலிலே இயேசு எப்படி வெளிப்பட்டார், எப்படி யோவான் இயேசுவை வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவரை தேவகுமாரனாக அவன் காட்டுகிறதை பார்க்கிறோம். அதாவது யோவான் இயேசுவை அவரை தேவனாக அல்லது தெய்வீகத்தை அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் யோவான் இயேசுவோடு கூட இருந்தவன். அவனை அன்பின் சீஷன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவின் மார்பிலே அவன் சாய்ந்திருந்தவன். இயேசுவனுடைய நாடி துடிப்பு முழுவதும் அவனுக்கு தெரியும். இதயத்தின் துடிப்பை அறிந்த யோவான் இயேசுவை அவரை வெறும் மனிதனாக மட்டுமல்ல, மனிதகுமாரனாக மட்டுமல்ல, ஒரு மேசியாவாக மட்டுமல்ல, அவரை தேவனாகவே பார்க்கிறான். ஆகவேதான் அந்த புத்தகத்தை அவன் ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று அவன் ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோவான் இயேசுவை வெளிப்படுத்தும் போதே அவரை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்துகிறார். அதற்கு இணையாக வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. யோவானை குறித்து நான் ஒரு நாளில் மட்டுமல்ல, 2-3 நாட்கள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். யோவான் எப்படி இயேசுவை வெளிப்படுத்துகிறார்? ஒன்று, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-18 வசனங்களிலே அவரை ஒரே பேரான குமாரன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய குமாரன், அதாவது ஒரே பேரான இயேசுவுக்கு, தேவனுக்கு இயேசுவை தவிர வேறு யாரும் குமாரன் என்று சொல்ல முடியாது. அவர் ஒரே பேரான குமாரன் என்று அவர் அதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவை குறித்து அவர் சொல்லும்போது யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே நான் இருக்கிறேன் அல்லது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டிலே தேவன் எப்படி வெளிப்பட்டாரோ அதே காரியத்தை இயேசு யோவான் 8:58 தன்னையும் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் தான் தேவன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே எல்லா காரியங்களும், தெய்வீகத்தின் அனைத்தும் அவரிடத்தில் அடங்கி இருக்கிறது என்பதை யோவான் மிக அழகாக வெளிப்படுத்துகிறான். தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார் என்கின்ற அந்த மேலான ஒரு கான்செப்ட் அல்லது அந்த ஒரு பெரிய அறிவை யோவான் இந்த புத்தகத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே திருத்துவத்தை குறித்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை குறித்த அந்த திருத்துவத்தின் ஆசீர்வாதங்களையும் தேவன் மூன்றாக வெளிப்பட்டார் என்பதையும் இந்த யோவான் சுவிசேஷம் மிக அழகாக நமக்கு நேர்த்தியாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக வெளிப்பட்டார். அங்கே வரும்போது நாம் லூக்காவில் பார்த்தது போல அவர் மனிதனாக வந்தார். வரும்போது அவர் குமாரனாய் இருந்தும் அவர் தனக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று வாசிக்கிறோம். அதே நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது தேவகுமாரனாக அவர் வெளிப்பட்டார். ஆகவே தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அனைத்தும் இயேசுவுக்குள்ளே இருந்தது என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரே பேரான குமாரன் என்று சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் இயேசு தெய்வீகமானவர் அல்லது தேவத்துவத்தினுடைய திருத்துவத்தில் ஒருவர் என்பதை நமக்கு நன்றாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நாம் புரிந்து கொள்ளும்போது, இயேசுவை அறிந்து கொள்ளும்போது அவரோடு கூட நாம் இன்னும் இணைவதற்கு தேவன் கிருபை தருகிறார். இந்த வசனத்திலே அது மட்டுமல்ல, நான் முதல்ல சொன்னது போல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லும்போது அந்த வார்த்தை இப்போது நமக்குள்ளே வாசம் பண்ண வந்திருக்கிறார். அந்த வார்த்தை மாமிசமாகி வெளிப்பட்டார். அந்த வார்த்தை இப்பொழுது நமக்குள்ளே வந்திருக்கிறது, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே இயேசுவை நான் அறியும் போது நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஆசீர்வாதம், இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ண, நமக்குள்ளே ஒன்றாக, நமக்குள்ளே ஒன்றர கலந்து நம்மை வழிநடத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட தேவனை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை வழிநடத்தி
நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளே வாழ்ந்து நம்மை வழிநடத்துவார். அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.